தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம் என்று கூட்டணி கட்சிகளிடம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சென்னை அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் என கூட்டணி கட்சிகளிடம் அவர் கேட்டுக் கொண்டதாக தெரிகிறது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வியடைந்துள்ளார். அவரது தேர்தல் தோல்விக்கு கட்சியின் மாவட்ட நிர்வாகி ஒருவரே முக்கிய காரணம் என்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் ஸ்டாலினை சந்திப்பதற்காக திமுக நிர்வாகிகள், வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் தோல்வியடைந்த வேட்பாளர்களும் அண்ணா அறிவாலயம் வந்தனர். கூட்டணி கட்சிகளின் தலைவர்களான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் உள்ளிட்டோரும் வந்தனர். அப்போது புதிய ஆட்சி குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஸ்டாலின் விவாதித்துள்ளார். ஆட்சி அமைக்க தாவேகா தரப்பில் ஆதரவு கேட்டால் கொடுக்க வேண்டாம், உள்ளாட்சி தேர்தலில் நம் கூட்டணி முழு வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது என ஸ்டாலின் கூறியதாக தெரிகிறது. அதிமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக வெற்றிக் கழகம் பேச்சு நடத்துவதாக அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற லீமா ரோஸ் தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் லால்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற லாட்டரி அதிபரின் மனைவி லீமா ரோஸ் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் அவர் கூறுகையில், ஆட்சி அமைப்பது தொடர்பாக பழனிசாமியுடன் தாவேகா பேச்சு நடத்துகிறது. பேச்சு நல்லபடியாக முடியும் என நினைக்கிறேன். பழனிசாமி அண்ணனின் ஆட்சிதான் அமையும் என்றார். இதற்கிடையே தாவேகாவுடன் பேச்சு எதுவும் நடக்கவில்லை எனவும், தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்காது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணியன் தெரிவித்தார். பழனிசாமியை சந்தித்த பின் அவர் இவ்வாறு கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வரி உயர்வு மற்றும் முறைகேடுகளால் மக்கள் அதிருப்தி அடைந்ததுதான் சட்டசபை தேர்தல் முடிவுகளில் எதிரொலித்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் நகர் பகுதிகளில் தாவேகாவின் தாக்கம் மட்டுமின்றி சொத்து வரி உயர்வு போன்றவையும் திமுகவிற்கு ஓட்டுக்களை கணிசமாக குறைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 2022-23 ஆண்டு சொத்து வரி உயர்த்தப்பட்டது. 2024 ஆண்டிலும் 100க்கும் குறைவான சொத்து வரி தொகை உள்ள இடங்களை கண்டறிந்து உயர்த்தினர். இதன்படி 76 ரூபாய் வசூலித்த இடத்தில் 1000 ரூபாய்க்கு மேல் என ஷாக் ஏற்படுத்தும் வகையில் சொத்து வரி உயர்ந்ததால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டனர். வரி உயர்ந்ததால் வாடகை அதிகரித்தது. வணிக கட்டடங்களின் சொத்து வரியை 2 மடங்கு ஆக்கியதால் விலைவாசியும் உயர்ந்தது. எந்த மாநகராட்சி, நகராட்சியிலும் வரி சீரமைப்பு கூட்டம் நடத்தவே இல்லை. திமுக கவுன்சிலர்கள் ஓட்டு கேட்க வீடுகளுக்கு சென்றபோது பெரிதாக மதிக்கப்படவில்லை. இவை தவிர மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் ஊழல், திருநெல்வேலி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியை தவறாக கையாண்டதாக குற்றச்சாட்டு, சிவகாசி மாநகராட்சி அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாகவும் ஊழலில் ஈடுபடுவதாகவும் திமுக கவுன்சிலர்களே குற்றம் சாட்டியது, சென்னை மாநகராட்சியில் செலவுகள், டெண்டர்களில் முறைகேடுகள் நடந்ததாக தொடர்ந்து குற்றம் சாட்டியது போன்ற முறைகேடுகள், குற்றச்சாட்டுகள் நகர்ப்புறங்களில் திமுக ஓட்டுக்களை கணிசமாக குறைத்துள்ளதாக கூறப்படுகிறது. புதிதாக அமையும் அரசிலும் திமுக உள்ளாட்சி அமைப்பின் நகராட்சியே தொடர்வதால் இந்த குற்றச்சாட்டுகள் மீது தீர்வு கண்டு ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய வாட்ஸ்அப்களில் உதயசூரியனை முடித்து வைத்த உதயச்சந்திரன் என்ற செய்தி ட்ரெண்டிங்காக பரவுகிறது. திமுகவின் தோல்விக்கு ஆசிரியர், அரசு ஊழியர்களை அரசு கையாண்ட விதம்தான் முக்கிய காரணம் என அச்சங்கத்தினர் கூறுகின்றனர். இதற்கு நிதித்துறை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் தான் சூத்திரதாரி என அவர்கள் குமுறுகின்றனர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கோரிக்கைகளை திட்டமிட்டு புறக்கணித்ததில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு என்பது அவர்களின் புகாராக உள்ளது. அவர் மீது உள்ள கோபத்தை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த தேர்தலில் தபால் ஓட்டுகள் மூலம் காட்டிவிட்டனர். இதனால் உதயசூரியனை முடித்து வைத்த உதயச்சந்திரன் என குறிப்பிட்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்று பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ராஜா தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 5 மாநில தேர்தல்களில் பாஜக 3 மாநிலங்களில் முழு பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைத்தது சாதனை. தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஒழிக்கப்பட வேண்டிய சக்திகள் ஒழிக்கப்பட்டுள்ளது. சீமானின் நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இருந்த நிலையில்தான் இருந்தது. அதை பற்றி புதிதாக சொல்ல ஒன்றுமில்லை. ஒரு மாற்றத்திற்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். திமுக, அதிமுக இல்லாத ஒரு கட்சி தமிழகத்திற்கு அவசியம் என மக்கள் உணர்ந்து இருக்கிறார்கள்.
5 அல்லது 6 சீட் என்பது தொங்கு சட்டசபைக்கு வழிவகுக்காது. இந்த அரசை கவிழ்க்கும் தைரியம் திமுக மற்றும் மற்ற கட்சிக்கு கிடையாது. தொங்கு சட்டசபை என்று எடுத்துக்கொள்வதை விட தாவேக ஆதரவு சட்டசபை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு மத்திய அரசின் முழு ஆதரவு உண்டு என்றும் கூறியுள்ளார். திருப்பத்தூரில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அமைச்சர் பெரிய கருப்பண்ணை தோல்வியடைய செய்ய ஓட்டு எண்ணும் மையத்தில் தாவேகவிற்கு ஆதரவாக பாஜக நிர்வாகிகள் வாக்குவாதம் செய்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் தொகுதியில் பெரிய கருப்பன் தொடர்ந்து முன்னிலையில் இருந்தார். கடைசி 3 ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் டிஸ்பிளே பழுதானதால் ஓட்டு உறுதித்தன்மை இயந்திரத்தில் இருந்த சீட்டுகளை எண்ண முடிவெடுக்கப்பட்டது. எண்ணிய பின் தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதியை விட ஒரு ஓட்டு பெரிய கருப்பனுக்கு குறைவாக இருந்தது. இரவு 11:30 மணி ஆன பின்னும் முறைப்படி அறிவிக்கவில்லை. திருப்பத்தூர் தொகுதிக்கு பாஜக தேர்தல் பொறுப்பாளரான சத்யநாதன் திமுகவில் இருந்து வந்தவர். அவர் கட்சியில் இருந்தபோது சிவகங்கையில் போட்டியிட வாய்ப்பு பெறவிடாமல் பெரிய கருப்பன் முட்டுக்கட்டை போட்டுள்ளார். அதனால் அங்கிருந்து விலகி அவர் பாஜகவில் இணைந்தார். நேற்று முன்தினம் இரவு அவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு ஓட்டு வித்தியாசம் என்றாலும் தாவேக வேட்பாளரை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இருப்பினும் அமைச்சர் தோல்வி என அறிவிக்க மனமில்லாத அதிகாரிகள் செல்லாமல் போன 306 தபால் ஓட்டுகளை எண்ண துவங்கினர். அதிலும் பெரிய கருப்பனுக்கு சாதகம் இல்லை. வேறு வழியின்றி தாவேக வேட்பாளர் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலை என அறிவித்தனர். வெற்றியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இறுதியாக தேர்தல் கமிஷன் விதி என கூறி 11:30 மணிக்கு மேல் ரேண்டமைசேஷன் என்ற முறைப்படி 5 விவிபேட் இயந்திரங்களில் உள்ள சீட்டுகளை எண்ண முடிவு செய்தனர். அதை எண்ணி முடிக்க அதிகாலை 2 மணி ஆனது. அதிலும் பெரிய கருப்பனுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. இறுதியில் சீனிவாச சேதுபதி 83,375, பெரிய கருப்பன் ஓட்டு 83,374 பெற்றுள்ளதாகவும் தாவேக வெற்றி பெற்றதாகவும் அறிவித்தனர்.